ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி அப்டேட். அக்ஷயகுமார், சாரா அலி கான் நடிப்பில் வெளியாகியிருக்க ஸ்கை ஃபோர்ஸ் திரைப்படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா, 1971 ஆண்டில் இந்திய இராணுவத்தோட சிக்கும் பாகிஸ்தான் போர் விமான பைலட்டு விங் கமாண்டர் அக்ஷய்குமார் விசாரணை செய்கிறார். அப்போது 1965 ஆண்டு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பமாகுது. டேபி என்று அழைக்கப்படும் கிருஷ்ண விஜய உயர் அதிகாரியாக ஓம் ஹஷிஜா, அதாவது அக்ஷய்குமார் தலைமையின் கீழே போர் விமான பைலட்டாக இருக்கார். இருவரும் ஒரு ஆப்ரேஷனில் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போயிட்டு இராணுவ தளவாடங்களை தாக்குறாங்க. அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் இராணுவமும் எதிர்பாராத நேரத்தில் இந்திய இராணுவத்தை தாக்க, அதில் இருக்கிற சக வீரர்கள்லாம் அக்ஷய்குமார் இறந்து போகிறாரு. இதனால் பாகிஸ்தான் கிட்ட முக்கிய இராணுவ கிடங்கினை அழிக்க ஸ்கை ஃபோர்ஸ் எனும் ஆப்ரேஷனில் ஹஷிஜா தலைமையிலான படை களமிறங்குது. அந்த ஆப்ரேஷனில் என்ன ஆனது, அதன் பின்னாடி ஹஷிஜா, டேபி வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் படத்தோட கதை. படம் பற்றி அலசு. 1971 ஆண்டு நடந்த இந்தோ பாகிஸ்தான் போரினை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படம். சந்தீப் கெல்லாலி, அபிஷேக் அனில் கபூர் ஆகிய இருவரும் இயக்கியிருக்காங்க. அக்ஷய்குமார் கமெண்ட் செய்யும் அதிகாரியாக மிடுக்கான தோற்றத்தில் மிரட்டுறாரு. ஆக்ரோஷமாக வசனம் பேசும் இடங்களிலும், அமைதியான உயர் அதிகாரிகளிடம் தனது இயலாமையை வெளிப்படுத்தும் இடங்களிலும் நடிப்பில் அசத்திருக்காரு. இந்த அக்ஷய்குமார் தானா இதற்கு முன் நடித்த படங்களில் நம்மை சோதித்தது என்ற கேள்வியே அளவிற்கு சட்டிலான நடிப்பை தந்திருக்காரு. அதேபோல் அறிமுக நாயகராக இருந்தாலும் வீர் பஹீராவுக்கு டேபி நிறைய ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஸ்கை போர மிஷினை முடித்து வந்தவுடன் டேபி ரூல்ஸை மீறி விமானத்தை எடுத்து சென்றது தெரிய வரும் இடம்லாம் கூஸ்ட் பம்ப் மூமெண்ட் தான். முதல் பாதியில் விமானம் தாக்குதல், சாகசங்கள் என பரபரப்பாக செல்லும் படம், இரண்டாம் பாதியில் ட்விஸ்ட்டு மற்றும் எமோஷனல் ட்ராமாவாக மாறுது. ஆனாலும் நாட்டுக்காக ரூல்ஸை மீறி செயல்பட வீரருக்கு என்ன ஆனது என்ற கேள்வியை விடை நோக்கிய சுவாரஸ்யமான திரைக்கதையில் தான் படத்தை கொண்டு சென்றிருக்காங்க. டாம் குரூஸின் டாப் கன் மேக்ரீவ் படத்தின் சாயல் பல இடத்துல தெரிஞ்சாலும், அப்போதைய இந்திய பொருளாதாரத்தில் திறமையை வச்சு எப்படி நம் இராணுவம் செயல்பட்டது என்பதை காட்டிய விதம் அருமை. முதல் பாடலை தவிர அங்கங்கே வரும் தேசப்பற்று பாடல்கள் உறுத்துதல் இல்லாமல் இருப்பது சிறப்பு. கிளைமேக்ஸ் எமோஷனல் டச்சு. அக்ஷய்குமார் வீர் பஹீராவை தவிர்த்து சாரா அலி கான், நிம்ரத் கவுர், ஷரத் கெல்கர், மோஹித் சவுகான் ஆகியோர் நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க. சூரியவன்ஷி படத்திற்கு பிறகு நடிகர் அக்ஷய்குமாருக்கு இது கம்பேக் படமாகவே இருக்குது. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் காட்சிகள், நடிப்பு மற்றும் வசனம், நேர்த்தியான திரைக்கதை மற்றும் பின்னணி இசை. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் ஸ்கை ஃபோர்ஸ் மிஷன் சக்ஸஸாக முடிந்துவிட்டது. கண்டிப்பாக திரையரங்கில் இப்படத்தை ரசித்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து 5க்கு 3.25 வரைக்கும் ரேட்டிங் தரலாம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.